கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. சாண்ட்ராவுடைய கேம நம்ம ஃப்ரீஸ் டாஸ்க்குக்கு முன், ஃப்ரீஸ் டாஸ்க்குக்கு பின் அப்படின்னு அழகா பிரிச்சரலாம். ஃப்ரீஸ் டாஸ்க்குக்கு முன்னாடி அழுகிறது, கதறது, ஒப்பாரி வைக்கிறது, கார்டன் ஏரியால படுத்து தூங்குறது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுகிறது, கோவப்படுறது, எல்லாரையும் எதிர்த்து ஒரு கேம் ஆடி தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் டிப்ரெஷனுக்குள்ளே இருந்து 24 மணி நேரமும் அழுதுகிட்டு ஒரு கேமை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. ஆனால் பிரஜன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா வேற ஒரு சாண்ட்ராவை நம்மளால் பார்க்க முடியுது. சாண்ட்ரா வந்து டோட்டலாக டிப்ரெஷனில் இருந்து வெளியில் வந்து எல்லாரோடையும் சகஜமாக பேசுறது, ஆடுறது, பாடுறது, வேற லெவலில் பாசிட்டிவாக ஃபன் பண்ணுறது அப்படின்னு சாண்ட்ராவுடைய இன்னொரு முகம் வெளியில் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சாண்ட்ராவை விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் ஹாட் சீட்டில் உட்கார வச்சு சாண்ட்ரா போவாங்களா, கனி போவாங்களா, யார் வேண்டும் யார் வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னப்போ ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் சாண்ட்ரா வேண்டாம் கனி வேண்டும்னு சொன்னப்ப விஜே பார்வதி மட்டும்தான் சாண்ட்ரா வேண்டும் கனி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. பார்வதி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கனி எவிக்டாய் வெளில போயிடுவாங்க. சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து இருப்பாங்க. அதனால் நம்மளை வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்வதி மட்டும்தான் நான் நினச்சா, அப்போ நம்ம பார்வதியோட சேர்ந்து க்ளோஸாக பழகுவோம் அப்படின்னு உண்மையிலேயே பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் ரொம்ப ஒரு க்ளோஸான பாண்டிங் இந்த வாரம் வந்துச்சு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் கமருதீன் மற்றும் பார்வதிக்கு நடுவில் மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இந்த கமருதீன் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டு அடித்து கிக்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கி விஜே பார்வதியை வந்து ரொம்ப கேவலமாக பேசி ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டான். இப்போது விஜே பார்வதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தா. அப்படி பாதிக்கப்பட்ட விஜே பார்வதிக்கு ஒரு உற்ற தோழியாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணது யாருன்னா சாண்ட்ரா தான் கமருதீன் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நிறைய வந்து விஜே பார்வதிக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா சாண்ட்ரா வந்து விஜே பார்வதியோட ஒரு 10 வயசு கூட தான் இருப்பாங்க. சாண்ட்ரா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக பிரஜனோட ரிலேஷன்ஷிப்பு, லவ், மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை பார்த்த ஒரு பர்டிகுலர் பர்சன். அப்போ தன்னுடைய அனுபவத்திலிருந்து கமருதீன் மாதிரியான ஒருத்தரோட விஜே பார்வதி வந்து லைஃப்பை வந்து அமைச்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த லைஃப் நல்லா இருக்காது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் விஜே பார்வதி கிட்ட கமருதீனோட நீ பழகாத, உன் லைஃப்பை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி உண்மையிலே வேல்யூபிளான அட்வைஸை வந்து சாண்ட்ரா கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே சாண்ட்ரா மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை வந்துச்சு. ஏன்னா இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு யார் முடிவு கட்ட போறா அப்படின்னு நம்மலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்த நிலையில் சாண்ட்ரா விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருந்து கமருதீனை வந்து எதிர்த்து ஒரு கேமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் சாண்ட்ராக்கு எதிராக பல பேர்கிட்ட வந்து கேஸ் லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குறிப்பாக திவ்யா கூட உட்காந்து பேசும்போது சாண்ட்ராவை பற்றி ரொம்ப கேவலமாக இந்த கமருதீன் அப்படின்றவன் பேச ஆரம்பித்தான். எல்லாரையும் கேஸ் லைட் பண்ணி பார்த்தான். யாருமே சாண்ட்ராக்கு எதிராக பேசலை. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நேற்று நைட்டு வந்து பார்வதியோட விடிய விடிய உட்காந்து பேசி காலில் விழுந்து குட்டிக்கரணம் போட்டு தோப்புக்கரணம் போட்டு எந்த அளவுக்கு கேவலமாக சுயமரியாதையை காற்றில் பறக்க விட்டுட்டு பார்வதியோட காலில் விழுந்து பேச்சப் பண்ண இந்த கமருதீன் சாண்ட்ரா மேலே ஏற்பட்ட வன்மம் அப்படிங்கிறது குறையாம இன்னைக்கு சாண்ட்ராவை ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசினது சாண்ட்ராக்கு மிகப்பெரிய அளவில் ஹர்ட் ஆயிருச்சு. சாண்ட்ரா ஹேட் ஆகி அவங்க வந்து கார்டன் ஏரியாவை நோக்கி நடந்து போகும்போது பார்வதி பின்னாடியே போறாயே நில்லுடி அப்படின்னு, பார்வதி நீ என் கிட்டேயே வந்துடாத பார்வதி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போய் அங்கே உட்காந்துடுறாங்க கார்டன் ஏரியாவில். அதுக்கப்புறம் பார்வதி என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, இப்படி பேசக்கூடாதுரா, நீ ஃப்ராடுன்னு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன்ட்ட சொல்லி நீ பண்ணது தப்பு, போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு கமருதீனை கூட்டிகிட்டு வரா பார்வதி. கூட்டிகிட்டு போகும்போது நான் மன்னிச்சிருங்க அக்கா, சாரிக்கா அப்படின்னு சொல்லி இந்த கமருதீன் அப்படின்ற பொறுக்கி மன்னிப்பு கேட்கும்போது காதை அப்படி பொத்திக்கிட்டு சாண்ட்ரா நடந்து போயிடுறாங்க. டேய் நீ என்ன வேணா பண்ணுவ, ஃப்ராடும்ப, அதும்ப, இதும்ப, கெட்ட வார்த்தையில் பேசுவ, ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுவ, எல்லா கண்ட்ராவியும் பண்ணிவிட்டு நீ வந்து சாரி கேட்ப, நாங்கள் மன்னிச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு போயிடணும். என்னடா அது, இந்த கமருதீன் அப்படின்றவன் சாண்ட்ராவை டார்கெட் பண்ணி அடிக்கிறான். ஏன்னா இந்த பார்வதி வந்து இவன் கூட பேச்சப் ஆகாமல் இவன் கூட இவனை விட்டு விலகி இருந்ததுக்கு முக்கிய காரணம் யாருங்கிறப்ப அவன் சாண்ட்ராவை நினைக்கிறான். அப்போ சாண்ட்ராவை டார்கெட் பண்ணி சாண்ட்ராட்ட ஒரு கேவலமான கேள்வி, எவனாவது உண்மையிலேயே அறிவு இருக்கிறவன் கேட்பானா, பிரஜன் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போயிட்டாரு, நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறீங்க,
நானும் பார்வதியும் பழகுறத பார்த்து உங்களுக்கு பொறாமை, காண்டு. அதனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னு இவன் சொல்றான் அப்படின்னா, எப்படிப்பட்ட வடிகட்டின முட்டா பயலா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா சாண்ட்ராக்கு எகெயின்ஸ்டா அவன் இந்த மாரி பேசியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாரி கேவலமான மனநல கொண்ட இந்த கமருதீன் வன்மத்த உள்ள வச்சுக்க முடியாம, இன்னைக்கு சாண்ட்ராவ பார்த்து ஃப்ராடுங்கிறான். டேய் யார்றா ஃப்ராடு? உண்மையான நம்பர் 1 ஃப்ராடு நீதான்டா. குறிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கு எதிராகவும் கேவலமான வேலைகளை செய்தது நீதான்டா. பிசிக்கல் வயலன்ஸ் பண்றது, சேரை எட்டி உதைக்கிறது, பாக்ஸை எட்டி உதைக்கிறது, வாயை கிழிச்சிருவேன், செருப்பை தூக்கி எறியறது, உலக அழகியான்னு கேட்கறது எல்லாத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட அந்த இன்னசென்ட் ஃபேஸை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாள்ரா நீ தப்பிச்சுக்கிட்டு இருப்ப? யார்ரா ஃப்ராடு? பார்வதியை லவ் கண்டென்ட் பண்ணுறேங்கிற பேரில் ஒட்டு மொத்தமாக அவளுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் வராமல் அவளுடைய ஒட்டுமொத்த கேமையும் கெடுத்து வச்சிருக்கிற நீதாண்டா ஃப்ராடு. உன்னுடைய சுயநலத்திற்காக உன்னுடைய த கேவலமான இந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்வதியை பலவீனப்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருந்தேன். நான் உண்மையிலே சொல்லுவேங்க, அடித்து சொல்லுவேங்க, இந்த 2 நாள் இந்த 3 நாள் கமருதீனை விட்டு பிரிஞ்சு இருந்த பார்வதியை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அவளுடைய இண்டிவிஜுவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாண்ட்ரா காரணமாக இருந்தாங்க. பார்வதியை அவங்கிட்ட ஒட்டவே விடலை. அவனை கூட இருந்து பார்வதிக்கான நல்லதை சாண்ட்ரா எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பொறுக்கி எல்லாரும் போய் தூங்குனதுக்கு அப்புறம் பார்வதியை கூப்பிட்டுட்டு மண்டையை கழுவி மேனிப்புலேட் பண்ணி ஒட்டு மொத்தமாக திரும்ப பேட்சப் அப்படின்னு ஆகி வச்சுருக்கான். அந்த பொண்ணுடைய இண்டிவிஜுவாலிட்டி பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு இண்டிவிஜுவலாக வெளில தெரிஞ்சிடக்கூடாது, டைட்டில் ஜெயிச்சிடக்கூடாது. நமக்கு டைட்டில் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பார்வதிக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கேவலமாக இறங்கி வேலை பார்க்குற நீ தாண்டா ஃப்ராடு. நீ எல்லாம் சாண்ட்ராவை ஃப்ராடுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது? நீ ஒரு பொண்ணு வேணுன்றதுக்காக கேவலமாக காலில் விழுந்து உக்கி போட்டு தோப்பு கரணம் போட்டு ஒரு நேஷ்னல் மீடியாவில் நம்ம பார்க்குறாங்க, எவன் வேணாலும் காரி துப்பிட்டு போட்டோம், நமக்கு நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு கீழே இறங்கி போய் இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு கேம் ஆடின நீதாண்டா ஃப்ராடு. இவன் போய் மற்றவனை ஃப்ராடு அப்படின்னு மற்றவங்கள ஃப்ராடுன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கெல்லாம் துணிச்சல் திராணி இருக்கா? இதே பிரஜன் இருக்கிறப்ப நீ சரியான ஆம்பளை, நீ பேசிட முடியுமா சாண்ட்ராவை? சாண்ட்ராவை விட்டு பிரஜன் போயிட்டான், அவளை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, நம்ம அவளை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுனால தானே நீ ஃப்ராடு அப்படிங்கிற. பார்வதி, நீ அவனை நல்லா நாக்கப்புடிங்கன்னு சாவற மாதிரி கேட்டிருக்கணும். நீ உன்னுடைய கஷ்டத்தில் 2 நாள் நீ பிரிஞ்சு இருந்தப்ப உனக்கு ஆதரவாக இருந்து தோள் கொடுத்தது சாண்ட்ரா. சாண்ட்ரா ட்ராமா பண்ணுறாங்க, ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் பார்வதி கமருதீன் விஷயத்தில் பார்வதிக்கு சாண்ட்ரா நல்லது நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து பார்வதி வெளியில் வரணும்னு தான் சாண்ட்ரா நினச்சாங்களே தவிர இவங்க 2 பேரும் பழகிறத பார்த்து பொறாமையோ ஒரு கேவலமான எண்ணமோ சாண்ட்ராக்கு இருக்கிற மாதிரி தெரில. அப்படிப்பட்ட சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வாக் அவுட் பண்ணி போகிறதோ எவிக்ட் ஆகி போகிறதோ உண்மையிலேயே ரொம்ப 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 கேவலமான விஷயமா இருக்கும். சாண்ட்ரா ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு கேமை விளையாடி இந்த பொறுக்கி கமருதீன் சாண்ட்ரா எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எவிக்ட் ஆகி போகிறத பார்க்கணும். அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கனியோட எவிக்ஷன் எப்படி சாண்ட்ராவுடைய கண் முன்னாடி நடந்துச்சோ அதே மாதிரி கமருதீனோட எவிக்ஷனும் சாண்ட்ராவுடைய கண் முன்னாடி நடக்கணும். அதை நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயம்டா, அவங்க ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவாக ஒரு கேமை விளையாடிட்டு இருந்தாங்க, அது உனக்கு பொறுக்கலை. திரும்ப அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டது தான் இந்த கமருதீன் அப்படிங்கிற மானங்கட்டவே சாதிச்சது. ஸோ இந்த கமருதீனோட கேவலமான நடவடிக்கைகள் பற்றிய மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.